பிரெக்னன்சியால ஒரு டெத் வந்து ஆகக்கூடாது. நம்மளுடைய கல்ச்சர் அன்மேரிட் பிரெக்னன்சி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சாபமா பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 வாரம் வரைக்கும் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் அதுக்கு மேல வந்து நம்ம அபார்ஷன் பண்ணணும்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போறாங்க அப்படின்னா ஷியரா போக்சோ ரெஜிஸ்டர் பண்ணாமல் இது வந்து பண்ண முடியாது. இல்லீகலாக ஏதாவது ஒரு அன்ட்ரெயின்டு பீப்புள் யாராவது வந்து அபார்ஷன் பண்ணுவாங்க. ஹார்ட், லங்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கும், லிவர், கிட்னி எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து காப்பாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். ப்ராபப்ளி ஒன்று வந்து செப்டிக் அபார்ஷன் ஆகிருக்கலாம், ரெண்டாவது வந்து அபார்ஷன் பண்ணும்போதே நிறைய ப்ளீடிங் ஆகிருக்கலாம். ஆக்சுவலாக வந்து 5 மாதம் அப்படின்றதுலாம் வந்து அபார்ஷன் நம்ம சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா இட்ஸ் அ டெலிவரி. லவ்வர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஏஜில் தான் அந்த பையனும் இருப்பார். அந்த பையனை ஏதோ ஒரு 21 வயசு காலேஜில் படிச்சுட்டு இருப்பாரு, இல்லைன்னா இப்போ தான் எதுலையா ஒரு ட்ரைனிங். ஹீ கேனாட் சப்போர்ட் ஹர் ஃபினான்ஷியலி. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அந்த சைட்லேருந்து இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிறைய பெண்களை வந்து நம்ம இந்த அன்மேரிட் ப்ரெக்னன்சியை வந்து பார்க்குறோம். அது எப்படி தெரியாமல் இருந்திருக்கோம்? 5 மாதம் ஆச்சுலாம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இதே கொஷின் எல்லாருமே கேட்பாங்க. பட் உண்மை வந்து இதுதான். நிறைய சமயத்தில் தெரியாது. பல பெண்கள் சொல்லுவாங்க, மேடம் எனக்கு எப்பவுமே இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு பார்த்தா அது பாசிட்டிவாக வந்திருக்கு. பிக்னி நம்பர் RCH ஐடின்றது எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸும் ரெஜிஸ்டர் பண்ணணும் கவர்மெண்ட்டில். பட் இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த மாதிரி அன்மேரிட் ப்ரெக்னன்சிஸ் வரும்பொழுது அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண சொன்னால் கட்டாயமாக அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த RCH ஐடின்றது ஒரு லேடிக்கு ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணால் அது அப்படியே இருக்கும் அந்த சிஸ்டமில். நாளைக்கு சப்போஸ் இது பிரேக்கப் ஆகிடுது, ஒரு மேரேஜ் ஆகுது, அப்போ போகிறப்ப ஆல்ரெடி இவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரில் இவங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை அந்த ஃபேமிலியில் உண்டாகும். அதுவும் இப்போ செப்டிக் அபார்ஷன்லாம் செப்டிக் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா இன்னுமே சிவியர் பெயின், ஹை ஃபீவர் இதெல்லாமும் இருந்திருக்கும் அந்த குழந்தைக்கு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜெயஸ்ரீ மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தணியில் நர்சிங் படிக்கிற ஒரு பெண் 17 வயசு தான் ஆகுது மேம். அவங்களுக்கு 5 மாதம் கர்ப்பமாக இருந்திருக்காங்க, கருக்கலைப்பு செஞ்சுருக்காங்க. அதனால் உடல்நல குறைவால் இறந்து போயிருக்காங்க மேம். இது எதனால் நடந்திருக்கும் மேம்? ஏன்னா கருக்கலைப்புன்றது 17 வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடாது, சட்டப்படி குற்றம் அது. இதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ முதல்ல வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது தெரிஞ்சுக்கிறப்ப. ஏன்னா ஒரு ப்ரெக்னென்சியால் ஒரு டெத்து வந்து ஆகக்கூடாது. ஒரு தவறும் செய்யாமல் ஒரு குழந்தை வந்து அது 17 இயர்ஸ்ன்றது சிறுமி தான், பெரியவங்க கூட பெண் கூட சொல்ல முடியாது, சிறுமின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த உயிரிழப்பு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சட்டப்படி குற்றம், அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமூகத்தின், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய கல்ச்சர் அன்மேரிட் ப்ரெக்னன்சி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சாபமாக பார்க்கப்படுது. மூணாவது பார்த்தீங்கன்னா மணி ஃபேக்டர். ஸோ இது மூணும் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பெரிய ரோல் இருக்கும். ஒன்று பிலோ 18 இயர்ஸ்னால் சட்டப்படி அது வந்து போக்சோ அந்த இதில் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? அப்போ ஆல்ரெடி இது கன்சென்சுவல் ப்ரெக்னன்சி, அதாவது ஒரு லவ்வர் இருக்காங்க, அந்த மாதிரி ப்ரெக்னன்சி ஆயிருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? இவங்க கட்டாயமாக அதை எப்படியாவது கிளியர் பண்ணிடணும் அப்படின்றது தான் நடப்பாங்க. இல்லாட்டி அந்த பையன் யாரோ அப்பான்னா அந்த போக்சோல அந்த பையன் வந்து இதாகும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் வரும். ப்ளஸ் எப்பயுமே பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, எப்படியாவது இதை கிளியர் பண்ணி இதை வந்து மறைச்சிடணும், வெளியில யாருக்குமே சொசைட்டில தெரியக்கூடாது, தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு அவமானம் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இது. மூன்றாவது பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதுவும் இந்த மாதிரி ஒரு அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு போகிறப்ப அபவ் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 வாரம் வரைக்கும் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் அதுக்கு மேல வந்து நம்ம அபார்ஷன் பண்ணணும்னா ஷியரா ஒரு அமௌண்ட் வந்து ஆகும் கட்டாயமா. ஸோ அந்த வசதி வந்து அவங்களுக்கு இருக்காது. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போறாங்க அப்படின்னா ஷியரா போக்சோ ரெஜிஸ்டர் பண்ணாம இந்த இது வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு இல்லீகலாக ஏதாவது ஒரு அன்ட்ரெயின்டு பீப்புள் யாராவது வந்து அபார்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. பட் இவங்க வந்து நினைப்பாங்க, சரி ஏதோ ஒன்று பண்ணி எப்படியா சரி பண்ணிடுவாங்க. அப்போ இன்ஃபெக்ஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். என்ன ரீசனாக இருக்கும்னா செப்டிக் அபார்ஷன் சொல்கிறது. இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். சரியான அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ க்ளீன் பண்ணாமல் இல்லை ஸ்டெர்லைஸ் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் அதை யூஸ் பண்ணுறப்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு 4-5 days ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபெக்ஷன் பிளட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறப்ப it will lead to death. So அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற அத்தனை இதுவும் ஃபுல்லா இன்ஃபெக்ஷனா இருக்கும். அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் உடல் ஃபுல்லா பிளட் ஃபுல்லா பரவிடும். ஸோ அப்ப ஒரு ஏர்லியரா கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அதை உடனே நம்ம கிளீன் பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் போட்டு அந்த பொண்ணை வந்து காப்பாத்திருக்கலாம். ப்ராபபிளி இவங்க கூட்டிட்டு போனதே ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல. 5 மாசம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது அபார்ஷனுக்கு இந்த செப்டிக் ஆன பிறகுமே 1 வாரம் 10 நாள் கழிச்சு ரொம்ப சிக்கான பிறகுதான் கூட்டிட்டு போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியும். ஏன்னா
ஹார்ட் எல்லாம் அது ஆல்ரெடி அஃபெக்ட் பண்ணிருக்கோம். அந்த இன்ஃபெக்ஷன் ஹார்ட், லங்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கும், லிவர், கிட்னி எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து காப்பாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ராபப்ளி ஒன்று வந்து செப்டிக் அபார்ஷன் ஆயிருக்கலாம், ரெண்டாவது வந்து அபார்ஷன் பண்ணும்போதே நிறைய ப்ளீடிங் ஆயிருக்கலாம் அந்த ப்ராசஸ்லயே. ஸோ ரொம்ப அதிகமான பிளட் லாஸ்னாலையும் இந்த டெத் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த அபார்ஷன் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க மேம். அவங்கள தான் இப்போ போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. ஒரு நர்ஸ் வந்து அதை பண்ண முடியுமா மேம்? ஒரு அபார்ஷன்ன்றது ஒரு டாக்டர் பண்ணலாம், அதுவும் சட்டப்படி அவங்க இது பண்ணலை. இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பண்ணியிருப்பாங்க மேம் அந்த அபார்ஷனுக்கு? ஆக்சுவலாக வந்து 5 மாதம் அப்படின்றதுலாம் வந்து அபார்ஷன் நம்ம சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா இட்ஸ் அ டெலிவரி. 5 மாத குழந்தைன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 கிராமுக்கு மேலே இருக்கும். அப்போ ஒரு இவ்வளோ பெரிய பாப்பா இருக்கும். அது வந்து டெலிவரி தான் ஆகும். டெலிவரி ஆகும், அதுக்கப்புறம் நெஞ்சுக்கொடி வெளியில் வரும். இதை வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு கிளீனான ஒரு இடத்துல நம்ம இதை வந்து கண்ட்ரோல்டு, நம்ம யாராவது ஒருத்தர் அதை நாங்கள் வந்து கண்காணிப்போம் எப்படி ஆகுது. இப்போ சில குழந்தைங்க அப்நார்மலா இருக்கு, அதை நம்ம வந்து கிளீன் பண்றோம் இல்லையா. 5 மாசத்துல ஸ்கேன்ல பார்க்கும்போது தான் தெரியும் மூளை வளர்ச்சி இருக்காது, கிட்னி இருக்கு, அதெல்லாம் பண்ணுவோம். பட் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து டெலிவரி ஆக தான் வைப்போம். டெலிவரி ஆகும், பேபி டெலிவரி ஆகும், அடுத்தது நஞ்சுக்கொடி டெலிவரி ஆகும். அதுக்கப்புறம் சப்போஸ் நஞ்சுக்கொடி பாதி வருது வரல அப்படின்னா அது உடனே மயக்கம் கொடுத்து அவங்களுக்கு கிளீன் பண்ணி கர்ப்பப்பை நல்லா ஷ்ரிங்க் ஆகுதான்னு பார்த்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்க போடுவோம். ஸோ இந்த ப்ராசஸ்ல போகும்போது எதுவும் பிரச்சனை வராது. பட் ஒரு நர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்றது தெரியல. அவங்களும் வந்து பெயின் வரதுக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணிருக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது தான் அது அறகுறையா ஆகி செப்டிக் அபார்ஷன் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க 17 வயசு தான் ஆகுது இல்லையா மேம்? ஒரு 5 மாசம் பிரெக்னன்சின்றப்போ அவங்களுக்கு ஆரம்ப காலங்களே தெரிஞ்சிருக்கும் இல்லையா மேம்? 17 வயசுன்றது இட்ஸ் சைல்டு தான். நீங்க நம்ம ஆக்சுவலா நம்ம நிறைய நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய சமயங்கள்ல ஈவன் 17 18 19 20 21 வயசுல வரும்போது கூட அந்த பெண்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது பிரெக்னன்சி இருக்கிறது. ஒரு டவுட் இருக்கும், மேபி பிரெக்னெண்டா இருக்கலாமா, பட் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம இருப்பாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அதோடைய ஆரம்ப கட்டத்திலேயே அதை கிளீன் பண்ணா ஈஸியா இருக்கும், மேல போனா நமக்கு அது கஷ்டம், அதுவும் தெரியாது. அப்ப வந்து பேசாம எவ்வளவு நாள் வெளில தெரியாம இருக்கோ அது வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தவறா நினைச்சுக்குவாங்க. மூணாவது வந்து சப்போர்ட் இருக்காது, வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. லவ்வர் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இவங்களோட ஏஜ்ல தான் அந்த பையனும் இருப்பாரு. அந்த பையனை ஏதோ ஒரு 21 வயசு காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாரு, இல்லைன்னா இப்பதான் எதுலயா ஒரு ட்ரைனிங். ஹி cannot support her financially. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அந்த சைட்ல இருந்து இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிறைய பெண்களை வந்து நம்ம இந்த அன்மேரிட் பிரெக்னன்சியை வந்து பாக்குறோம். they will not have support in any direction. ரொம்ப வந்து பாவமா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து கட்டாயமே அதை எப்படி தெரியாம இருந்திருக்கோம். 5 மாசம் ஆச்சுலாம் இப்ப நீங்க கேக்குறீங்களே, இதே கொஸ்டின் எல்லாருமே கேட்பாங்க. பட் உண்மை வந்து இதுதான், நிறைய சமயத்துல தெரியாது. பல பெண்கள் சொல்லுவாங்க, மேடம் எனக்கு எப்பவுமே irregular periods தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப திடீர்னு பார்த்தா அது பாசிட்டிவா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஓரளவு நல்லா ஒர்க் பண்ற லேடிஸ் அது மாதிரி இருக்கவங்க they will use some safety, ஏதாவது காண்டம்ஸோ இல்லை டேப்லெட்ஸோ கூட யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுமே கூட சில சமயம் ஃபெயிலியர் ஆயிருக்கும். பிரெக்னன்சி சரி சும்மா தள்ளி போயிருக்கு, இல்லை சும்மா எனக்கு பீரியட்ஸ் எப்பயுமே irregular இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வருவாங்க. பார்த்தா ஆல்ரெடி இங்க வந்து 3 months ஆயிருக்கும். ஸோ திஸ் ஆல் கேன் ஹேப்பன். ஈவன் நம்ம இந்த 17 வயசு பொண்ணுன்னு நம்ம வந்து நினைக்கிறோம், 5 மாசம் அது எப்படி தெரியாம போச்சுன்னு கேட்கிறோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 3-4 லேடிஸ் நான் டெலிவரி பண்ணிருக்கேன். பிரெக்னன்சி டெலிவரி வரைக்குமே அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, பேபி இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி அப்படி நான் ஐ ஹவ் சீன் டெலிவரி பெயின். என்ன பெயின் தெரியல, எங்க அம்மாவுக்கு வயிற்று வலிக்குதுன்னு 2 பொண்ணுங்க அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. 2 பொண்ணும் காலேஜ்ல படிக்குது. கூப்பிட்டு வந்துட்டு அந்த அம்மா வலியில துடிக்குது. நானும் சரி என்னவோ வயிற்றுல ஏதாவது குடல் ஏதாவது இதாயிடுச்சா, அப்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு உடனே சிடி பண்ணிடலாம், டெஃபினட்டா இது சர்ஜரி தேவைப்படும். அந்த பெயின்ல இருக்காங்க, அப்படியே ஸ்வெட் ஆகுது அவங்களுக்கு. அப்படி சொல்லிட்டு சரி உடனே சிடி ஸ்கேன் சென்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னா, நீங்க போயிடாதீங்க இருங்க, ஏன்னா இட் வாஸ் ஆல்மோஸ்ட் நைட் 9 o'clock, வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம், பேஷண்ட் நான் அனுப்புறேன், எமர்ஜென்சியா இருக்கும், நீங்க உடனே எனக்கு சிடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கும் நம்ம எக்ஸாமினேஷன், ஏன்னா நம்ம ஆல்வேஸ் ஐ கோ வித் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி, நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன், அப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன். வயதை தொட்டதுமே எனக்கு ஐ ஹேட் அ டவுட், என்னடா அது பேபி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே நான் ஸ்கேன் பண்றேன். பார்த்தா ஃபுல் டேர்ம் பேபி, 9 மாத குழந்தை. இப்ப வந்திருக்கிறது வந்து டெலிவரி பெயின். டெலிவரி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 1 இல்லை 2 இல்லை, அட்லீஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் மட்டுமே 3-4 பேர் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி பரவாயில்ல மேம். இப்போ வந்து அந்த 17 வயசு பொண்ணுக்கு வீட்லயும் சொல்ல முடியாது, பாய் ஃப்ரெண்டை நம்பி போகவும் முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க எப்படி இதை பண்ணிருக்க முடியும் மேம்? இப்போ வீட்டுல தான் கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த பிரெக்னன்சியை கலைக்கிறதுக்கு. இதுதான் சரியான கொஸ்டின். இந்த இடத்துல வந்து we need help. இது வந்து கவர்மெண்டோட ஹெல்ப் வேணும் இந்த இடத்துல. இப்ப வந்து நிறைய பேர் நாங்க வந்து அது மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சிச்சுவேஷன்ல பாக்குறோம். மேம் இந்த மாதிரி அதுவும் இப்ப என்ன நமக்கு இன்னொரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்
சிச்சுவேஷன் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து பிக்மி நம்பர் RCH ஐடின்றது எல்லா பிரெக்னன்ட் லேடிஸும் ரெஜிஸ்டர் பண்ணணும் கவர்மெண்ட்ல. ரெஜிஸ்டர் பண்ணாதான் அவங்க வந்து எங்கேயுமே போய் செக்கப்புக்கு போகணும், இல்ல நம்ம ஸ்கேன் பண்ணணும். அந்த ஐடியை போட்டு நான் ஸ்கேன் பண்ணும்போதே என் ரிப்போர்ட்ல அந்த ஐடியை நான் வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா கவர்மெண்ட் இருக்கு. எதுக்குன்னா பிரெக்னன்ட் லேடிஸை பாதுகாக்கிறதுக்கு, அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா அவங்க இறந்து போகக்கூடாது. எந்த சிக்கல் இருந்தாலும் உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அதை உடனே டேக் ஓவர் பண்ணி நல்லா பண்றாங்க. இட்ஸ் a வெரி குட் சிஸ்டம். பட் இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த மாதிரி அன்மேரிட் பிரெக்னன்சிஸ் வரும்பொழுது அவங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொன்னா கட்டாயமா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த RCH ஐடின்றது ஒரு லேடிக்கு ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணா அது அப்படியே இருக்கும் அந்த சிஸ்டம்ல. நாளைக்கு சப்போஸ் இது பிரேக்கப் ஆயிடுது, இன்னொரு ஒரு மேரேஜ் ஆகுது, அப்போ போகிறப்ப ஆல்ரெடி இவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர்ல இவங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும். அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை அந்த ஃபேமிலியில உண்டாக்கும். ஸோ அதனால நிறைய பேர் அதை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னா என்னால ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது. டாக்டரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா நான் சட்டப்படி அந்த ஐடி போட்டு தான் நான் ஸ்கேனே பண்ணணும். அப்ப எப்படி நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும் சொல்லுங்க? ஸோ இந்த பிரச்சனை இருக்கு நமக்கு தமிழ்நாட்டுல. நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதை வந்து கவர்மெண்ட் தான் இதை எப்படி சால்வ் பண்றதுன்றதை இது பண்ணணும். பிளஸ் ஒரு ஹெல்ப்லைன் வேணும் இந்த அபார்ஷனுக்கு. ஏன்னா இவங்க வந்து சமூகத்தால ஜட்ஜ்மெண்ட்லா தான் பாப்பாங்க. எங்க போனாலுமே இவங்கள வந்து ஒரு இதா தான் பாப்பாங்க. வெளியே சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன். உதவி தேவைப்படுது, ஆனா உதவியை போய் ஓப்பனா இவங்களால போய் யாருக்கிட்டையும் கேட்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கும். பணமும் இல்ல. அட்லீஸ்ட் நிறைய பணம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. இதெல்லாமே ரொம்ப அந்த படிச்சு முடிச்சிருப்பாங்க, இல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா அப்பதான் வந்து வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அவங்களுமே பாத்தீங்கன்னா நர்சிங் தான் படிக்கிறாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க தான் நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறது எல்லாமே. இல்லைன்னா அப்பதான் லவ் மேரேஜ் ஏதோ கோயில்ல வந்து தாலி கட்டிருப்பாங்க, இல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருக்காது, இல்ல லிவிங் டுகெதரா இருக்கும். ரெண்டு பேருமே ஒரு சாதாரண ஒரு ஜாப்ல ஏதோ டே டு டே லிவிங் தான் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். இப்படிதான் நிறைய பேர் இந்த சிச்சுவேஷன்ல வராங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஹெல்ப் லைன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா எந்த ஏரியால இருக்காங்க, ஓகே இங்க நியர்பை இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களை ஜட்ஜ்மெண்ட்ல பார்க்க மாட்டாங்க. உங்களை வந்து உங்களை வந்து மரியாதையா நடத்துவாங்க. இல்ல ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் அவங்கள வந்து எதுவும் நம்ம வந்து மரியாதை குறைவா பேச வேண்டாம். தவறுன்றது வந்து எங்க வேணாலும் நடக்கலாம். பட் என்னன்னா ஒரு சில பிரச்சனைகள்ல ஒரு பர்சன் மட்டும் தான் அந்த இயற்கையை வந்து தண்டிக்குது. அந்த பொண்ணு மட்டும் தான் தண்டனை ஆகுது. அந்த பொண்ணுக்கு அந்த பையனை இப்ப போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. பட் போன உயிர் போனது தானே. சோ அப்ப இதுல இருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டியது, ஒரு டாக்டரா ஒரு கைனகாலஜிஸ்டா நான் டே டு டே இந்த ப்ராப்ளத்தை பாக்குறோம். நாங்க ஒரு ஹெல்ப் லைன் கட்டாயமா வேணும், ஒரு டெடிகேட்டட் ஹெல்ப் லைன். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 17 18 எதா இருந்தாலும் சட்ட சிக்கல்கள் அந்த அளவுக்கு பெருசா பிரச்சனைகள் இல்லாம அவங்களுக்கு உடனடியா ஒரு ஹெல்ப், ப்ராப்பர் கேர், ஒரு மினிமம் சார்ஜஸ் இல்லைன்னா சார்ஜஸ் இல்லாம அது கட்டாயமா வந்து செய்யணும். செஞ்சா இன்னுமே இப்ப எப்படி வந்து பிரெக்னன்ட் சட்டப்படி தப்புன்றனால தானே இவங்க எல்லாம் போய் மறைமுகமா பண்றாங்க. சட்டப்படி வந்து லெஸ் தென் 18 தான் போஸ்கோல வரும். லெஸ் தென் 18 மைனர் சைல்டு, அது மட்டும்தான் வரும். அதுக்கும் இந்த ஹெல்ப் லைன்லயே ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இப்ப 16 17 வயசு அப்படிங்கும் போது ஓரளவு ஏதோ விவரம் தெரியும், இல்ல விவரம் தெரியாம கூட இருக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு. சோ அப்ப we have to help them. அப்ப வந்து இந்த ஹெல்ப் லைன் ஒன்னு டெடிகேட்டடா வச்சு அவங்களுக்கு கரெக்டா வந்து டைரக்ட் பண்ணி எந்த இடத்துல போனா அவங்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட், சரியான ஒரு முடிவு இல்ல சொல்யூஷன் அவங்க பிரச்சனைக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா ஷியரா இந்த மாதிரி டெத்ஸ் வந்து ஃபியூச்சர்ல கட்டாயமா அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த RCH ஐடி அன்மேரிடுக்கு ரெஜிஸ்டர் பண்ண அவங்களுக்கு விருப்பம் இருக்க மாட்டேது. அப்ப அதை எப்படி சால்வ் பண்ணி கவர்மெண்ட் வந்து அதுக்கும் ஏதாவது ஒரு சரியான ஒரு தீர்வை வந்து கொடுக்கணும். ஏன்னா இப்போ 17 வயசு தான் ஆகுது மேம். ஒரு சிறுமின்றப்போ அவங்க எவ்வளவு வலியை அனுபவிச்சிருப்பாங்க மேம். ஏன்னா அந்த அபார்ஷன் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லையா மேம்? டெஃபினட்டா பயங்கர பெயினா தான் இருந்திருக்கும். ஏன்னா டெலிவரி பெயின், பிரசவ வேதனை அப்படின்றது சாதாரணமா ஒரு மனிதனால தாங்கக்கூடிய பெயினை விட 20 டைம்ஸ் அதுதான் பிரசவ வலி அப்படின்றது. ஸோ அதனால நாங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒருத்தர் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அம்மா வருது, அந்த அம்மா வந்துட்டு மேடம் எனக்கு கை வலிக்குதுன்னா நான் உடனே பார்ப்பேன். ஏன்னா ஒரு பிரசவ வலியே இந்த அம்மா தாங்கியிருக்காங்க. அப்ப இந்த வலி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலதான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இல்லாட்டி கட்டாயமா இவங்க தாங்கி. ஆமா. சோ அந்த பெயின் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிவியரா இருக்கும். இப்ப டெலிவரி இந்த 5 மாசம்லாம் தானா டெலிவரி ஆகி தான் வரணும். அதுவும் டெலிவரி பெயின் வந்து ஷியூரா வந்திருக்கும், வந்துதான் பிரசவம் ஆகணும். அதுவும் இப்ப செப்டிக் அபார்ஷன்லாம் செப்டிக் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா இன்னுமே சிவியர் பெயின், ஹை ஃபீவர் இதெல்லாமும் இருந்திருக்கும் அந்த குழந்தைக்கு. அவங்க வீட்டுல என்ன பண்ணிருந்தா அந்த குழந்தையை காப்பாத்தி இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து போய் அந்த சிஸ்டர் கிட்டயோ யாருக்கிட்டயோ போய் ஏதோ பண்ணிருக்காங்க. அது வந்து ப்ளீடிங் ஆயிட்டே தான் இருந்திருக்கும். கொஞ்சம் லைட்டா சிக்கானதும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அதை காப்பாத்தி இருந்திருக்கலாம்.
ஆரம்ப கட்டத்திலே செப்டிக் அபார்ஷன்லாம் ஆரம்ப கட்டத்திலே போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. இமீடியட்டாக நாங்கள் வந்து அனஸ்தீஷியா கொடுத்து வயிற்றுக்குள்ள ஏதாவது பேலன்ஸ் இருக்கிற அந்த செப்டிக் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு ஆன்டிபயோட்டிக் போட்டு அந்த குழந்தைய கட்டாயமா சேவ் பண்ணிருக்கலாம். பட் இவங்க போனதே ரொம்ப லேட்டா இருக்கும். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னன்சி இதோட ரிலேட்டட் பிரச்சனைகள் எப்போ வரும்னா வெரி லேட் டு ப்ரெசன்ட். போகவே மாட்டாங்க, இல்ல ரொம்ப சாதாரணமா எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா வந்து அவங்களாவே பணம் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, இது போவேண்ணா இது தானா சரியாயிடும் தாங்களாவே நினைச்சிட்டு லேட்டா போகிறப்பதான் நம்மளால காப்பாற்றக்கூடிய ஸ்டேஜ்ல இருந்து அவங்க வந்து தாண்டி போயிடுவாங்க. இப்போ இந்த வயசு பெண்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வேணும் இல்லையா மேம்? பெற்றவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வேணும் இல்லை மேம்? இந்த வீடியோ மூலியமா ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் கண்டிப்பா. செக்ஷுவல் ஹெல்த் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் வந்து கட்டாயமா வேணும். செக்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரெக்னன்சிக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ பிரெக்னன்சினா என்ன சேஞ்சஸ் உடம்புல வரும், ஆரம்ப கட்டத்திலேயே பீரியட்ஸ் வரல அப்படின்னா அது வந்து பிரெக்னன்சியா இருக்கலாம், அது சும்மா தள்ளி போயிருக்கலாம், இல்ல பிரெக்னன்சியா கூட இருக்கலாம். சப்போஸ் அப்படி பிரெக்னன்சியா இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இமீடியட்டா நம்ம ஹெல்ப் நம்ம படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர் கிட்டயோ யார் நமக்கு உடனடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்களோ, அம்மா அப்பா படிக்காதவங்களா இருப்பாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்ல கோவப்படுவாங்க, பயமா இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்க கூட யார் நல்ல ஒரு எஜுகேட்டட் பர்சன், இப்போ ஒரு நர்சிங் காலேஜ் அங்க இருக்க சூப்பரிண்டென்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, யாரையாவது ஒருத்தட்ட ஒரு ப்ராப்பரான பர்சன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கலாம், டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. இது எப்படி இந்த பிரச்சனையில இருந்து கிளியர் ஆகி வெளில வரலாம் அப்படின்ற ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் நான் வந்து எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புறேன். ஒரு தவறு அப்படின்றது நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால அந்த தவறு அப்படி நடந்துச்சுன்னா உடனே அந்த அந்த குழந்தையோ அந்த பெண்ணையோ போட்டு அப்படியே ஒரு ஜட்ஜ் பண்ணி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு பழி போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. அதுக்கு பயந்துதான் இந்த மாதிரி விஷயம். அதனாலதான் இப்படி மறைவா பண்றது. இன்னொன்னு மணி இல்லாததும் இந்த மாதிரி போறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். சரி, ஹாஸ்பிட்டல்ல போனா இவ்வளவு ரூபாய் ஆகும், இந்த மாதிரி நர்சஸ் கிட்ட போனா வந்து இவ்வளவு ரூபாயில பண்ணிடுவாங்க. பட் அது உயிரையே வந்து விலையா கேட்கும் அப்படின்றது அவங்க வந்து உணர மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமா சொன்னீங்க மேம். நிறைய பேருக்கு இது மூலியமா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் நம்புவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.